அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கால்பந்தின் கணிதம், அதாவது ஃபுட்பால் விளையாடும்போது அதில ஏதான மேத்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா, அதில நம்ம மெயினா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மேத்தமேட்டிக்கல் கர்வ்ஸ் அந்த கால்பந்து விளையாடும்போது, ஆ மெயினா நம்ம பார்க்கக்கூடியது இந்த காணொளியில என்னென்ன வளைவுகள், அதாவது கர்வ்ஸ் அதில இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஆம். கால்பந்து விளையாடும்போது அதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் பொதிந்துள்ள கணித நுணுக்கங்களை இந்த தொகுப்பு விரிவாக விளக்கப் போகுது. ஆம், இவர் ராபர்ட்டோ கார்லோ லெஜெண்டரி ஃபுட்பால் பிளேயர் அவரோட ஃப்ரீ கிக் வர்சஸ் பிரான்ஸ் 1997ல அதை வந்து இந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க முடியும். அது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம ஆம், மைதான வடிவமைப்பு நம்மளோட ஃபுட்பால் விளையாடும் பொழுது அதனுடைய கிரவுண்ட் எந்த மாதிரி அது க- அமைக்கப்பட்டிருக்கு, அப்ப அதுல இருந்தே நம்மளுடைய மேக்ஸ் தொடங்குது. ஸோ நம்மளோட எல்லிப்ஸ், அதுக்கப்புறம் கேட்டனரி, இது எல்லாமே வந்து இந்த இதுல ஒரு முக்கியமான கால்பந்து போட்டி. பந்து கோல் கம்பத்திலிருந்து சுமார் 35 மீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த புகழ்பெற்ற மேட்ச். ஆமா, பிரேசில் அணியோட ஜாம்பவான் ராபர்ட்டோ கார்லோஸ் அத உதைக்க ஓடி வராரு. அவர் பந்த உதைத்த வேகம் அது நேராக கோல் கம்பத்தை விட்டு எங்கேயோ மைதானத்துக்கு வெளியே போகுதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. கண்டிப்பா பாக்குற எல்லாருக்கும் அப்படிதான் தோணுச்சு. கோல் போஸ்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த ஒரு பையன் பந்து தன் முகத்துல வந்து அடிச்சிரும்னு பயந்து தலைய குனிக்கிறான். ஆனா அடுத்த நொடி காற்றில் பந்து ஒரு விசித்திரமான நம்ப முடியாத ஒரு வளைவை உருவாக்குது. புவியீர்ப்பு விதியையும் அறிவியலையும் ஏமாத்திட்டு பந்து கோல் வலைக்குள்ள சரக்குன்னு நுழையுது. ஆமா, கோல் கீப்பரால அசைய கூட முடியல. அது ஒரு மாயாஜாலம்னு தான் பலரும் இன்னும் கொண்டாடுறாங்க. ஆனா அது நிஜமாவே மாயாஜாலமா? அதாவது அது நிச்சயமாக மாயாஜாலம் கிடையாது. நாம அதை ஒரு விளையாட்டு வீரரோட மேஜிக் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே அங்க நடந்தது கலப்படம் இல்லாத தூய கணிதம். கணிதமா? ஆமாங்க. ஒரு பெரிய பச்சை நிற மைதானம், துள்ளி குதிக்கும் ஒரு பந்து, 22 வீரர்களோட வியர்வை, ரசிகர்களின் ஆரவாரம், இதையெல்லாம் தாண்டி இந்த விளையாட்டை ஒரு அறிவியல் பூர்வமான கோணத்துல நாம அணுக வேண்டிய நேரம் இது. ஓ, அப்போ இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கம் அதுதானா? கரெக்ட். இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போகும் காற்பந்து கணித கையொப்பம், அதாவது ஃபுட்பால் அண்ட் மேத் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை அதைத்தான் நமக்கு தெளிவா உணர்த்துது. சரி, அப்போ ஒரு கால்பந்து மைதானம் அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு திடல் இல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான திறந்த வெளி கணித ஆய்வகம், அப்படிதானே? மிகச்சரி. மைதானத்துல நடக்கிற ஒவ்வொரு அசைவும், பந்தின் பாதை, வீரர்களின் ஓட்டம், கோல்வலை, இப்படி எல்லாமே எப்படி கணித வளைவுகளால் பின்னப்பட்டிருக்கணும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தொடக்கத்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம். மைதானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செவ்வக வடிவம் தானே? ஆமா, ரெக்டாங்கிள் தான். இதுல கணிதம் எங்கே இருக்கு? 4 கோடுகள், 2 கம்பங்கள். இதுல ரொம்பவும் மூளைய குழப்பிக் கொள்ளும் அளவுக்கு என்ன வடிவியல், அதாவது ஜியாமெட்ரி இருக்க போகுது? அங்கேதான் நமது கண்கள் நம்மை ஏமாத்துது. ஒரு செவ்வக வடிவ மைதானம் அப்படிங்கிறது நாம மேலிருந்து பார்க்கும் ஒரு வெளிச்சட்டகம் மட்டுமே. கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க மைதானத்தோட மையத்துல நிக்கிறீங்க. ஓகே, கற்பனை பண்ணிக்கிட்டேன். அந்த மைய வட்டம், பெனால்டி பகுதிக்கு வெளியே இருக்கும் அந்த அரைவட்ட வடிவிலான ஆர்க், இவை எல்லாமே மைதானத்துல வரையப்பட்ட சாதாரண வட்டங்கள் போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல, அதாவது ஒரு வீரரோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவை துல்லியமான நீள்வட்ட வளைவுகளாக மாறுது. நீள்வட்ட வளைவுகள்னா எலிப்டிக் ஆர்க்ஸ்னு சொல்றீங்களா? ஆமா, எலிப்டிக் ஆர்க்ஸ் தான். மைதானத்தோட வடிவவியலே அந்த வீரரோட பார்வைக்கு ஏற்ப ஒரு தந்திரத்தை செய்யுது. அட, அதாவது ஒரு கோல் கீப்பர் தன் கோல் போஸ்டில் இருந்து பெனால்டி அடிக்க வரும் வீரரை பார்க்கும் பொழுது அவர் வெறும் ஒரு நேர்கோட்டையோ அல்லது தட்டையான மைதானத்தையும் பார்ப்பதில்லைன்னு சொல்றீங்களா? மிகச்சரி. இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கோல் கீப்பரோட கண்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய கணக்கீட்டை செய்யுது. பெனால்டி அடிக்க தயாராக நிற்கும் வீரரை எந்த கோணத்துல அவர் பார்க்கிறார் என்பது ஒரு மிக நுணுக்கமான கோண வளைவு கணக்கீடு.
கோண வளைவுனா ஆங்குலர் விசிபிலிட்டி கர்வ். கரெக்ட். இத ஒரு ஒளிவட்டம் போல கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த வீரரால் பந்தை வலையோட எந்தெந்த மூலைகளுக்கெல்லாம் உதைக்க முடியும் என்ற சாத்தியக்கூறுகளை கீப்பரின் மூளை ஒரு கோண வளைவாகவே வரைஞ்சு கொள்ளுது. அப்போ அந்த வளைவு எவ்வளவு குறுகலாக இருக்கிறதோ கீப்பரால் பந்தை தடுப்பது அவ்வளவு எளிவு. சரியா? ஆமா, அதேதான் லாஜிக். தற்காப்பு அரணாக நிற்கும் கீப்பரோட பார்வையில இவ்வளவு பெரிய கணித பின்னணி இருக்கு. இதை யோசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. சரி, மைதானத்தோட அமைப்பை நாம ஒரு கணித புதிராக பார்த்துட்டோம். இப்போ அந்த மைதானத்துல ஓடுற 22 வீரர்களை பற்றி பார்ப்போம். கண்டிப்பா. 2 அணிகள் மோதுது. எல்லோருமே உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் தான். ஆனா மைதானத்துல எல்லாரும் ஒரே மாதிரி திறனை வெளிப்படுத்துறாங்களா என்றால் கண்டிப்பா இல்ல. உண்மைதான். மைதானத்துல உள்ள அனைவரும் சமமாக விளையாடுறது இல்ல. புள்ளி விவரங்களின் அடிப்படையில இதை நாம அணுகுனா வீரர்களின் திறன் பரவல் என்பது துல்லியமாக ஒரு பெல் வளைவு, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற கணித விதியை தான் பின்பற்றுது. ஒரு நிமிஷம். பெல் வளைவு அதாவது மணி வடிவான ஒரு வரைபடம், சரியா? ஆமா. அதோட சமன்பாடு வந்து f of x equal to square root of e power அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓ, அந்த ஃபார்முலாலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் நேயர்களுக்கு இதை இன்னும் எளிமையா சொல்ல ஒரு உதாரணத்தை பயன்படுத்துறேன். இது நம்ம பள்ளிக்கூட வகுப்பறையில நடப்பது போலதான். எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு வகுப்புல 100 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பெரும்பான்மையான மாணவர்கள் 60ல இருந்து 80 மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அவங்கதான் அந்த பெல் வளைவோட நடுப்பகுதியில, அதாவது அந்த மணியோட பெரிய உருண்டையான பகுதியில இருப்பாங்க. ஓகே, சரி. ரொம்பவும் குறைவான மதிப்பெண் எடுப்பவர்கள் வளைவோட ஒரு ஓரத்துல இருப்பாங்க. ஆனா வகுப்பிலேயே 100க்கு 100 எடுக்கும் அந்த ஒரு டாப்பர் மாணவர் இருப்பார் இல்லையா? ஆமா, எப்படியோ ஒருத்தர் இருப்பாரு. அவர் வளைவோட உச்சத்தில் மிகவும் குறுகலான அந்த விளிம்புல இருப்பார். அப்போ மெஸ்ஸி அல்லது ரொனால்டோ போன்ற வீரர்களை நம்ம அந்த டாப்பர்களாக எடுத்துக்கலாமா? அட, அருமையான ஒப்புமை. மிக துல்லியமாக சொன்னீங்க. மைதானத்துல ஓடும் பெரும்பான்மையான வீரர்கள் அந்த சராசரியான மார்க் எடுக்கும் மாணவர்களை போல அந்த வளைவோட மைய பகுதியில இருப்பாங்க. ஆனா மெஸ்ஸி மாதிரி ஒரு சில அசாதாரணமான பிளேயர்கள் மட்டுமே அந்த வளைவோட உச்சத்துல இருப்பாங்க. அப்போ இந்த விதி தனிப்பட்ட வீரர்களுக்கு மட்டும்தானா? இல்ல, இது அணிகளுக்கும் பொருந்தும். நீங்க FIFA உலக கோப்பையில பங்கேற்கும் 32 அணிகளோட தரவரிசைகளை எடுத்து ஒரு வரைபடம் வரைந்தால் அதுவும் கூட ஒரு அழகான பெல் வளைவாகவே அமையும். சில அணிகள் ஆரம்பத்திலேயே வெளியேறும், பல அணிகள் நடுத்தரமாக விளையாடும். ஓரிரு அணிகள் மட்டுமே கோப்பையை வெல்லும் திறனோடு உச்சத்துல இருக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ மைதானம் தயார், வீரர்களும் தயார். அந்த வீரர்கள் மைதானத்துல சும்மா நிற்பதில்லை, அவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. என்னை கேட்டா கால்பந்து போட்டி அப்படிங்கிறது ஒரு அழகான குழப்பம்னு தான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல் கேயாஸ்னு சொல்றீங்களா? மூலம் அவங்களுடைய ஓட்டப்பாதையே ஆராயறாங்க. ஓ, அந்த ஜிபிஎஸ் டேட்டாவை வச்சு என்ன பண்றாங்க? ஒரு வீரர் மைதானத்துல ஓடும் பாதை அப்படிங்கிறது கணினி வரைகலையில், அதாவது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல பயன்படுத்தப்படும் பெசியர் வளைவுகளை கொண்டது. ஒரு நிமிஷம். பெசியர் வளைவு என்பதெல்லாம் அனிமேஷன் மற்றும் போட்டோஷாப்ல பென் டூல வச்சு வரையும் போது வரும் ஒரு கணித வளைவாச்சே. அதை எப்படி ஒரு மனிதனின் ஓட்டத்தோடு ஒப்பிட முடியும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். கணித சமன்பாடுகளை தவிர்த்து விட்டு அதோட செயல்பாட்டை மட்டும் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க மைதானத்துல P0 அப்படிங்கிற தொடங்கும் இடத்திலிருந்து P2 அப்படிங்கிற சென்றடையும் இடத்துக்கு நேரா ஓட நினைக்கிறீங்க. சரி, ஓடுறேன். ஆனா நடுவுல எதிரணி வீரர் ஒருவர் உங்களை தடுக்க வராரு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? நான் சற்றே வளைந்து அவரை தாண்டி செல்வேன் இல்லையா? கரெக்ட். இங்க அந்த எதிரணி வீரர் தான் உங்களை வளைக்கும் கண்ட்ரோல் பாயிண்ட், அதாவது P1. ஒரு கண்ணுக்கு தெரியாத காந்தம் போல அவர் உங்கள் ஓட்டப்பாதையை தன் பக்கம் இழுத்து வளைக்கிறார். உங்கள் வேகம் குறையாமல் அதே சமயம் எதிரியை தாண்டி செல்ல உங்கள் உடல் இயற்கையாகவே தேர்ந்தெடுக்கும் அந்த மென்மையான வளைவு பாதை தான் பேசியர் வளைவு. அடடா, கம்ப்யூட்டர் திரையில நான் வரைகிற கோடுகளை வீரர்கள் மைதானத்துல தங்கள் கால்களால் வரைறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு விங்கர் பந்த கால்ல வச்சுக்கிட்டு எதிரிகளை ஏமாற்றி முன்னேறும் போது வலதுபுறம் ஒரு வெட்டு, இடதுபுறம் ஒரு வெட்டுன்னு ஜிக்ஸாகா ஓடுவார் இல்லையா? ஆமா, பந்த ட்ரிப்ளிங் செய்யும் போது நடக்கும். பார்ப்பதற்கு ஒரு பாம்பு ஊர்ந்து செல்வது போல இருக்கும். அதுவும் ஏதோ ஒரு கணித வளைவு மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றது சைன் மற்றும் கோசைன் அன்னைகளை. அந்த ஜிக்ஸாக் ஓட்டம் ஒரு சைன் வளைவின் மிக சிறந்த உதாரணம். வாவ், சைன் வளைவா? ஆமா, அது மட்டுமா, எதிரணியினர் பந்தை பறிப்பதற்காக கூடி வந்து டிஃபென்சிவ் பிரஸிங் செய்வாங்க இல்லையா? அவங்க முன்னேறுவதும் பின்வாங்குவதும் கூட கடல் அலைகளை போல சைன் மற்றும் கொசைன் அலைகளின் தாளத்துல தான் இயங்குது. அதாவது மைதானத்துல அவங்க ஓடும் ஓட்டம்
ஒரு இசை மாதிரி அதுக்கென்று ஒரு சீரான தாளம் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு மனிதனின் மூச்சு விடுவதற்கும் அசைவுகளுக்கும் இயற்கையாகவே ஒரு தாளம் இருக்கு. அந்த தாளத்தை தான் கணிதம் சைன் வளைவுன்னு அழைக்குது. வீரர்கள் தங்களுக்கே தெரியாம தங்கள் உடலால் மைதானத்துல அந்த சைன் வளைவுகளை தொடர்ந்து வரைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. மைதானத்தின் வடிவத்தை பார்த்துட்டோம், வீரர்களின் ஓட்டத்தை பார்த்துட்டோம். இப்ப விளையாட்டின் உண்மையான கதாநாயகனான அந்த பந்த பத்தி பேசுவோம். பந்து என்றால் அது உருண்டை, ஒரு கோள வடிவம். இதுக்குள் என்ன பெரிய கணிதமோ அறிவியலும் உளுந்திருக்க போகுது? அது தரையில சும்மா இருக்கும் போது ஒரு கோள வடிவம் தான். ஆனா அது காற்றில் அசுர வேகத்தில் பயணிக்கும் போது அதன் குறுக்குவெட்டு தோற்றம், அதாவது கிராஸ் செக்ஷன் அப்படியே இருக்காது. பின்ன எப்படி மாறும்? காற்றழுத்தம் காரணமா அது ஒரு ஃபியூசிஃபார்ம் வளைவாக மாறுது. ஃபியூசிஃபார்ம் வளைவு என்றால்? அதை ஒரு கதிர் வடிமா, அதாவது ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். பந்தின் இரு முனைகளிலும் கொஞ்சம் கூர்மையாகவும் மையத்தில் பருத்தும் இருப்பதை போன்ற ஒரு வடிவம். ஒரு பந்து முழுமையான வட்டமாகவே காற்றில் பறந்தால் என்னாகும் தெரியுமா? என்ன ஆகும்? வேகம் குறையுமா? ஆமா, காற்றின் தடை ஒரு பெரிய சுவரை போல பந்தை மோதி அதோட வேகத்தை முற்றிலுமாக குறைத்து விடும். ஓ, அப்படி என்றால் பந்து காற்றில் வேகமா ஊடுருவி செல்ல இயற்கையாகவே தன்னை ஒரு ஏவுகணை போல அல்லது காற்றில் நீந்தும் ஒரு மீன் போல தகவமைத்துக் கொள்ளுதா? சரியா சொன்னீங்க. காற்றின் தடையை கிழித்து கொண்டு செல்வதற்கான வடிவம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் நவீன கால்பந்துகள் 32 அல்லது 20 பேனல்களை கொண்டு ஜியோடெசிக் பரப்பியல் மூலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது பந்து சுழலும் போது அதனுடைய சமநிலையை எந்த வகையிலும் பாதிக்காமல் காற்றில் நிலையாக பறக்க உதவுது. சரி, பந்து அத்தனை அறிவியல் நுட்பங்களோட தயார் நிலையில இருக்கு. இப்போ ஒரு கோல் கீப்பர் தன்னிடம் இருக்கும் பந்தை எதிரணியின் பகுதிக்கு மிக உயரமாக உதைக்கிறார்னு வச்சுப்போம். அந்த பந்து வானில் ஒரு பெரிய வளைவை ஏற்படுத்தி ஒரு கட்டத்துல கீழே இறங்கும். இதையும் கணிதம் விளக்குகிறதா? இது இயற்பியலில் மிக அடிப்படையான ஒரு வளைவு. இதை பரவளையம், அதாவது பாரபோலான்னு சொல்லுவாங்க. நீங்க பந்தை எந்த கோணத்துல உதைக்கிறீங்க, எந்த வேகத்துல உதைக்கிறீங்க, புவியீர்ப்பு விசை அதை எவ்வளவு கீழே இழுக்குது என்பதை பொறுத்து இந்த பரவளையம் அமையும். ஓகே. அடிப்படை இயற்பியல் விதிப்படி ஒரு பந்தை நீங்க 45 டிகிரி கோணத்துல உதைத்தால்தான் அது காற்றில் அதிகபட்ச தொலைவிற்கு சென்று விழும். அதற்கான சமன்பாடு கூட அந்த கட்டுரையில தெளிவா கொடுத்திருக்காங்க. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. ஆனா ஒரு நிமிஷம், நான் இங்க கொஞ்சம் முரண்பட போறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்வாங்களே, அது போலதான் இதுவும். ஒரு ஆய்வு கூடத்துல காற்று இல்லாத ஒரு வெற்றிடத்துல வேண்டுமானால் நீங்க சொல்றது போல 45 டிகிரி கோணத்துல பந்த உதைத்தால் அது சரியாக போய் விழலாம். ஆனா ஒரு நிஜ மைதானத்துல? ஆமா, நிஜத்துல நிறைய விஷயங்கள் மாறும். அங்கு பயங்கரமாக காற்று வீசும், காற்றின் உராய்வு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு வீரர் சரியாக 45 டிகிரி கோணத்துல உதைத்தால் பந்து அவர் நினைத்த இடத்தை அடையாது இல்லையா? உங்க கேள்வி 100க்கு 100% நியாயமானது. நீங்க மிகச் சரியான தர்க்கத்தை முன்வைக்கிறீங்க. வெறும் பரவளைய விதியை வச்சுக்கிட்டு நிஜ மைதானத்துல சாதிக்க முடியாது. காற்றில் ஏற்படும் அந்த எதிர்ப்பையும் பந்தின் சுழற்சியும் கணக்கில் கொள்ளும் போதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த ராபர்டோ கார்லோஸோட மாயாஜாலம் உள்ள வருது. ஆட, மறுபடியும் ராபர்டோ கார்லோஸ்? ஆமா, அதோட பெயர் மேக்னஸ் விளைவு. கால்பந்தின் மிகப்பெரிய கணித அதிசயம் இதுதான். ஆஹா, மேக்னஸ் விளைவு. டேவிட் பெக்கம் பந்தே ஒரு பனானா போல வளைத்து அடிப்பதும் ரொனால்டினோவின் அந்த மேஜிக் கிக்குகளும் இதனாலதானா? அதேதான். இந்த மேக்னஸ் விளைவு எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்க முடியுமா? ஏதோ ஒரு சூத்திரம் சமன்பாடுன்னு சொல்லாம அந்த பந்து காற்றில் எப்படி அந்த வித்தையை காட்டுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. பந்து காற்றில் வேகமாக பறக்கும் போதே தன்னைத்தானே சுழன்றபடியே, அதாவது ஸ்பின் ஆகியபடி செல்வதை கற்பனை செஞ்சுக்கோங்க. பந்து சுழலும் போது பந்தின் ஒரு பக்கத்தில் உள்ள மேற்பரப்பு காற்றின் திசையிலேயே நகரும். ஓகே. மறுபக்கத்தில் உள்ள மேற்பரப்பு காற்றுக்கு எதிராக, அதாவது காற்றின் திசையை எதிர்த்து நகரும். இதனால காற்றுக்கு எதிராக நகரும் பக்கத்துல காற்றின் மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராபிக் ஜாம் போல ஒரு பெரிய அழுத்தத்தை, அதாவது ஹை பிரஷரை உருவாக்குது. மறுபக்கம் அழுத்தம் குறைவாக இருக்கும். இயற்கைக்கு ஒரு குணம் உண்டு. அது எப்போதும் ஒரு சமநிலையை தேடும். அதாவது அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் உள்ள பகுதிக்கு தள்ளப்படும் இல்லையா? அதேதான். பந்தின் ஒரு பக்கத்துல உருவான அந்த அதிகப்படியான காற்றழுத்தம் பந்து அப்படியே மறுபக்கத்தை நோக்கி காற்றுல வச்சு ஒரு பெரிய தள்ளு தள்ளுது. அட, நேராக செல்ல வேண்டிய பந்து காற்றில் திடீரென வளைவது இப்படிதான். இத சுழல் வளைவுன்னு அழைப்பாங்க. பந்தை நீங்க எந்த பக்கம் சுழல விடுறீங்களோ அந்த பக்கம் அது வளையும். இதற்கான சூத்திரமும் இருக்கு. ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னஸ் சொல்லுவாங்க. அருமை. இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கு.
பந்தை எப்படி சுழல விடுறாங்க என்பதை பொறுத்து அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துது என்பதும் மாறுது. உதாரணத்திற்கு, பந்துக்கு பேக் ஸ்பின் கொடுத்தால், அதாவது பந்த பின்னோக்கி சுழலும்படி உதைத்தால் அது காற்றில் மிதந்து சென்று சட்டென கீழே இறங்கும். இத டிராப் பால் என்பார்கள். ஆமா, அதே சமயம் டாப் ஸ்பின் கொடுக்கான், அதாவது பந்து முன்னோக்கி சுழன்றால் அந்த அதிகப்படியான அழுத்தம் பந்தின் மேற்பகுதியில உருவாகி பந்த சடார் என்று கீழே தள்ளும். ஓஹோ, அப்படிதான் நடக்குதா? கோல் கீப்பர் பந்து மேல போகுதுன்னு நினைக்கும் போது அது காற்றில் ஒரு பெரிய வளைவை ஏற்படுத்தி வலைக்குள் விழும். ராபர்டோ கார்லோஸோட அந்த 1997ஆம் ஆண்டு ஃப்ரீ கிக்க ஆழமாக பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தால் அந்த பந்து காற்றில் ஒரு சைக்கிளாய்ட் லைக் கர்வை, அதாவது சக்கர வளைவு போன்ற ஒரு அசாத்தியமான பாதையை உருவாக்கியது. இதுதான் இயற்பியல் மற்றும் கணிதத்தின் உச்சகட்ட அழகியல்னு அழுத்தமா சொல்லலாம். பந்து காற்றுல அத்தனை பெரிய வளைவை ஏற்படுத்தி இப்போ பெனால்டி பகுதிக்குள், அதாவது கோல் கம்பத்தை நெருங்கிடுச்சு. ஒரு கால்பந்து போட்டியின் உச்சகட்டமே அந்த கோல் அடிப்பதுதான். இங்கே ஒரு அணி கோல் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த வெற்றி தோல்விகளும் கூட கணிதத்தால் தான் தீர்மானப்படுதா? ஆமாங்க, மைதானத்துல ஏற்படும் பரபரப்பையோ அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்ற த்ரில்லையோ நாம வெறும் உணர்வாக பார்க்கிறோம். ஆனா நவீன கால்பந்து பகுப்பாய்வில் அதை எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அல்லது சுருக்கமாக எக்ஸ்ஜி அப்படின்னு அளவிடுறாங்க. எக்ஸ்ஜி மாடல் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாடல் லாஜிஸ்டிக் வளைவை, அதாவது ஒரு எஸ் வளைவை அடிப்படையாக கொண்டது. இந்த மாடலோட ஈக்குவேஷனும் லாஜிஸ்டிக் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம், எஸ் வளைவு என்றால் அது ஆங்கில எழுத்து எஸ் போன்ற வடிவத்தில் இருக்கும். சரி, ஆனா ஒரு அணி கோல் அடிப்பதற்கான வாய்ப்பை இது எப்படி விளக்குது? நீங்க ஒரு போட்டியை பார்க்கும்போது கவனிங்க, நடுகளத்துல அதாவது மிட்ஃபீல்டுல பந்த வச்சுக்கிட்டு இரண்டு அணிகளும் பாஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது கோல் விழுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். வரைபடத்துல அது ஒரு தட்டையான கோடு. சரி, ஆனா எப்போ ஒரு அணி எதிரணியின் தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு பெனால்டி பகுதிக்குள் நுழையுதோ அப்போ அந்த வாய்ப்பு மெதுவா உயராது, சடாரண செங்குத்தாக மேல் நோக்கி எகிரும். அதாவது அந்த ஆங்கில எழுத்து எஸ் நடுப்பகுதி போல தடாரடியாக மேலே செல்லும். சரியா புடிச்சிங்க. அந்த நொடியில அரங்கனே எழுந்து நின்னு கத்தும். கோல் அடிப்பதற்கான வாய்ப்பு அபரிமிதமாக அதிகரித்து விட்டதுன்னு அர்த்தம். ஆனா அது 100% தொடாது. ஏன்னா பந்து வெளியே போகலாம் இல்லையா? ஆமா, எவ்வளவு நெருக்கத்துல சென்றாலும் பந்து கோல் போஸ்ட்ல பட்டு வெளியேறலாம் அல்லது கீப்பர் தடுக்கலாம். அதனால அந்த வரைபடம் உச்சத்தை அடைந்ததும் மீண்டும் தட்டையா மாறிடும். ஓ, அப்ப வாய்ப்பு சீராக உயர்றதில்ல. கரெக்ட். வாய்ப்பு என்பது நேர்கோட்டில் மெதுவா உயர்வதில்லை, அது எஸ் வடிவத்தில் சட்டேன்னு உயர்ந்து பின் நிலை பெறுது. இதுதான் அந்த லாஜிஸ்டிக் வளைவு. யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கோட்டை விடலாம் அப்படிங்கிறது என் ஆஸ்தான அணிக்கு ரொம்பவே பொருந்தும். சரி, அதை விடுங்க. ஒருவேளை அவங்க கோட்டை விடலன்னு வச்சுப்போம். அந்த பந்து கீப்பரையும் தாண்டி கோல் வலைய தொடும் அந்த தருணத்தை பற்றி பேசுவோமா? பந்து வலையில பட்டதும் அந்த வலை பின்னோக்கி விரிந்து ஒரு தொட்டில் போல அலைப்பாயுமே. தயவு செஞ்சு அதிலும் ஒரு கணித வளைவு இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. அதுலயும் கணிதம் இருக்கு என்பதுதான் நிதர்சனம். மைதானத்தின் ஒவ்வொரு பிளேடிலும் காற்றில் பந்து பறக்கும் பாதையிலும் கணிதம் இருப்பதை போலவே அந்த கோல் வலையிலும் கணிதம் உறங்கிக் கொண்டிருக்கு. எப்படி சொல்றீங்க? பந்து வலைய தொட்டதும் அதோட அபாரமான வேகத்தை, அதாவது கைனடிக் எனர்ஜிய உள்வாங்கிக் கொண்டு அந்த வலை விரிவடைந்து ஒரு கேடனரி வளைவு அப்படிங்கிற வடிவத்தை பெறுது. கேடனரி வளைவு, இந்த பேரை கேட்கும் போது எனக்கு வெளியே நாம் அன்றாடம் பார்க்கும் சில விஷயங்கள் நினைவுக்கு வருது. ஆமா, நீங்க நினைப்பது சரிதான். பெரிய பெரிய பாலங்கள்ல 2 தூண்களுக்கு இடையே தொங்க விடப்பட்டிருக்கும் கனமான கேபிள்கள், அல்லது உங்க வீட்டு முனையில் இருக்கும் 2 மின் கம்பங்களுக்கு இடையே தொங்கும் மின்சார கம்பிகள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆமா, அது ஒரு மாதிரி வளைவா தொங்குமே. அவை எந்த வடிவத்துல இயற்கையாக ஒரு யூ போல தொங்குதோ அதே வடிவத்துல தான் புவியீர்ப்பு விசையையும் பந்தின் உந்துதலையும் சமன் செய்ய ஒரு கால்பந்து கோல் வலையும் தொங்குது. பந்து வலையில் உரசியதும் அந்த வலையில் உருவாகும் அலைகள் விட ஆற்றல் எப்படி சமமாக பரிமாறப்படுகிறது என்பதை விளக்கும் மிகச் சிறந்த ஒரு கணித வளைவின் கதைதான். அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இவ்வளவு நேரம் பேசியதையெல்லாம் கொஞ்சம் தொகுத்து சிந்தித்து பார்ப்போம். ரெஃபரி விசில் அடிச்சு ஆட்டத்தை தொடங்கும் அந்த வினாடியிலிருந்து நாம பார்ப்பது வெறும் விளையாட்டே அல்ல. கண்டிப்பா இல்ல.
மைதானத்தின் வடிவவியலில் உள்ள நீள்வட்டங்கள், வீரர்களின் திறனை அளவிடும் அந்த பள்ளிக்கூட பெல் வளைவு, தடைகளை தாண்டி அவங்க ஓடும் பாதையை நிர்ணயிக்கும் பேசியர் வளைவு மற்றும் சைன் வளைவு, காற்றில் பந்து பயணிக்கும் பரவளையம், ராபர்டோ கார்லோஸின் கால்களிலிருந்து பிறந்த மேக்னஸ் வளைவு, கோல் வாய்ப்புகள் செங்குத்தாக உயரும் அந்த எஸ் வளைவு, கடைசியாக பந்தை தழுவிக்கொள்ளும் கோல் வலையின் கெடனரி வளைவு. ஒரு கால்பந்த மைதானம் முழுவதுமே கணித விதிகளால், பிரம்மாண்டமான வளைவுகளால் ஆளப்படுகிறது. முற்றிலும் உண்மை. நாம இதுவரை விளையாட்டு ஒரு உணர்வு பூர்வமான விஷயமாக, திறமையின் வெளிப்பாடாக மட்டுமே பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பாசும், ஒவ்வொரு கோலும் ஒரு ஆழமான கணித பணி என்பதை இந்த ஆதார கட்டுரை நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. வீரர்களுக்கே இது தெரியுமாங்கிறது சந்தேகம்தான். ஆமா, அந்த வீரர்களுக்கு தாங்கள் பெல் வளைவிலோ பேசியர் வளைவிலோ ஓடுகிறோம் என்று தெரியாமலே இருக்கலாம். ஆனா இயற்கையாகவே அவங்க உடல் இந்த நுணுக்கமான இயற்பியல் மற்றும் கணித விதிகளுக்கு உட்பட்டுதான் ஒவ்வொரு மில்லி செகண்டிலும் இயங்குது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். அதுதான் விளையாட்டின் உண்மையான அழகும் கூட. நேயர்களாகிய உங்களுக்கு இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு சிறு சிந்தனையை விட்டு செல்கிறேன். சொல்லுங்க. அடுத்த முறை நீங்க தொலைக்காட்சியிலோ அல்லது நேராக மைதானத்திலோ ஒரு கால்பந்து போட்டியை பார்க்கிறீங்கன்னு வச்சுப்போம். அங்கே பச்சை புல் தரையில் ஓடிக்கொண்டிருப்பது வெறும் விளையாட்டு வீரர்கள் தானா என்று ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அல்லது எந்த ஒரு கால்குலேட்டரும் கையில் இல்லாமல் மில்லி செகண்டுகளில் வீசும் காற்றின் வேகம், பந்தின் எடை, உதைக்கும் கோணம் என அத்தனை இயற்பியல் மற்றும் கணித சமன்பாடுகளையும் தங்கள் கால்களாலேயே அந்த நொடியிலேயே தீர்த்து வைக்கும் மாபெரும் கணித மேதைகளா அவங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க.